மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி பாட் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் வந்து ஹோல் கரம் மசாலாலாம் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். கட் பண்ண பச்சை மிளகா 2 கை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண தக்காளி 3, மல்லி புதினா கட் பண்ணது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதையும் கட் பண்ண மஷ்ரூம் 2 பாக்கெட்டை சேர்த்து கிளறி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காளான் தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும் பாதி அளவுக்கு மேலே. இப்போ வந்து 2 கப் பாசுமதி அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரம். அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாம் கொதித்து வெந்ததுக்கப்புறமா அந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து மேலே 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு மூடி வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். அடியில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டு மேலே வெயிட்டான பாத்திரத்தை வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு இறக்குனோம்னா பிரியாணி ரெடி.